அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி நிவாரணம் அறிவித்திருக்கிறார். தமிழக அரசு தாவேகாவை தொடர்ந்து தற்போது பிரதமர் மோடியும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணம் அறிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். உயிரிழந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பான முழுமையான விவரங்களுக்கு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். கரூர் வேலுச்சாமி பொறுத்த நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரையின் பொழுது 39 நபர்கள் கூட்ட நெரிசலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில நேற்றைய தினம் தமிழ்நாட்டின் கரூரில் நடந்த பேரணியில் துரதிருஷ்டமான சம்பவத்தில் உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் மத்திய அரசு சார்பாக பிரதமர் தேசிய நிவாரண நிலையிலிருந்து 2 லட்சம் ரூபாய் அளிக்கப்படும் என தற்பொழுது மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. மேலும் காயமடைந்த நபர்களுக்கு 50,000 ரூபாயும் பிரதமர் தேசிய நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினம் உயிரிழந்த 39 நபர்களுக்கு தமிழக அரசு சார்பாக ஏற்கனவே 19 நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக 20 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது மத்திய அரசும் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கிய உயிரிழந்த நபர்களுக்கான நிவாரணம் தொகையை என்பது அறிவித்திருக்கிறது. நேற்றைய தினம் கரூரில் நடைபெற்ற துரதிருஷ்டமான சம்பவத்தில் உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் தொகை கருணையாக வழங்கப்படும் எனவும் இந்த கூட்ட நெரிசலில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நபர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என தற்போது மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. நேற்றைய தினம் இந்த நிகழ்வு நடைபெற்றதற்கு பிறகாகவே பிரதமர் மோடி அவர்கள் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து இந்த விஷயம் மிகவும் தன்னை பாதித்ததாக நேற்றைய தினம் அவர் எக்ஸ் வலைதள பதிவை ஒன்றை பதிவிட்டிருந்தார். அதே போல குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதே போல மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேற்றைய தினம் கரூரில் நடந்த கூட்ட நெரிசலில் 39 நபர்கள் உயிரிழந்தது தொடர்பாக தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது மத்திய அரசும் இந்த 39 நபர்களுக்கு நிவாரணம் என்பது அறிவித்திருக்கிறது. பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்த நபர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணமும், அதே போல காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் நிவாரணம் என்பது பிரதமருடைய தேசிய நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என தற்போது மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே தமிழக அரசு, அதே போல தமிழக வெற்றி கழகம், தற்பொழுது மத்திய அரசும் நேற்றைய தினம் கரூர்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நபர்களுக்கு தற்பொழுது மத்திய அரசும் தற்போது நிவாரணம் என்பது அறிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் கரூரில் நடந்த துரதிருஷ்டமான சம்பவத்தில் உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என மத்திய அரசு சார்பாக தற்பொழுது தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.